ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பிரெட் குலாப் ஜாமுன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். இதுக்கு நான் வந்து 8 ஸ்லைஸ் அளவு பிரெட் எடுத்திருக்கேன். அந்த பார்டர்ஸ் ஓரம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சால்ட் பிரெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கோரஸ் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் பல்ஸில் போட்டு எடுத்தீங்கனாலே அது வந்து நல்ல ஓரளவுக்கு பவுடர் ஆகிடும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, தெரியுது உங்களுக்கு? இந்த அளவுக்கு பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கையிலேயே ஸ்மாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது மஸ்ட் இல்லை, இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட வந்து தேவையான அளவு பாலை போட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு டவ் மாதிரி நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இதில் காய்ச்சின பால் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பால் காய்ச்சாத பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இன்னொரு கேஸில் வந்து நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து இதில் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிவிடுவோம். இதுக்கு நான் வந்து இந்த 1 கப்பு 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 3/4 கப்பு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். சுகர் நல்லா கரையட்டும். இது கூடவே நான் வந்து ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்து ஒரு மாதிரி பிசு பிசு கன்சிஸ்டன்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டவ் ரெடி பண்ணிவிட்டு நல்லா உருண்டை மாதிரி ரவுண்ட் பண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் நீங்கள் இந்த மாவு வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கான ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. நான் இதை எடுத்துட்டேன். பார்த்திங்களா எவ்வளோ ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிசுப்பு அந்த கன்சிஸ்டன்சி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஒட்டுது இல்லையா? இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரெட் குலாப் ஜாமுன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். சூப்பரான டேஸ்டி பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே அதில் போட்டிங்கன்னா அந்த ஜீரா எல்லாம் இதில் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே ஏதாவது ஒரு ஐட்டம், சப்போஸ் ஜீரா சூடாக இருந்தால் அதில் போட்டுருங்க. இல்லை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த குலாப் ஜாமுன் சூடாக இருக்கணும். பார்த்திங்கன்னா டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.